தொலைபேசி வாயிலாக பாடலாசிரியர் திரு விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜய், உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கேப்டன் அவர்கள் அப்படின்னாலே நான் காலையில் எழுதிய கவிதையில் கூட அதான் எழுதினேன். அவருடைய இரங்கல் கவிதையில மனிதநேயத்தின் கடவுள் மறைந்தார் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன். இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேய இழப்புன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய நினைவுகள் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், அவர் இருந்து எல்லாருக்குமே உணவு கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி என்னை மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல வாய்ப்பு தேடி ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்கி கொண்டிருந்த பொழுதுகள்ல என்னை போல இருக்கிற நிறைய நபர்கள், நிறைய புதிய கலைஞர்கள், புதிய உதவி இயக்குநர்கள் எல்லாம் எல்லா அலுவலகத்துக்கும் வாய்ப்பு தேடி போவோம். ஆனா சரியா மதியம் 1:30 மணிக்கு சாலிகிராமத்தில் இருக்கிற கேப்டன் ஆஃபீஸுக்கு தான் போவோம். என்ன காரணம்னா வாய்ப்புக்காக மட்டும் இல்ல, அந்த 1:30 மணிக்கு அவங்க ஆபீஸ்ல மட்டும்தான் வந்து வாய்ப்பு கேட்பவர்களுக்கு கூட வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புற ஒரே இடம் வந்து சாலிகிராமத்தில் இருக்கிற கேப்டன் ஆஃபீஸா தான் இருக்கும். அந்த நேரத்துல காலையில இருந்து அலைஞ்சிட்டு அங்க போய் மதியானம் போய் கேப்டன் ஆஃபீஸர்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதாலதான் எல்லாருமே காலையில கிளம்புவாங்க வெளியில. அந்த சமயத்துல இருந்த அந்த புதிய ஒரு தலைமுறை வாய்ப்பு தேடுபவர்கள். அப்படிதான் நானும் என்னுடைய பயணத்தை அவரோட ஆரம்பிச்சேன். அதுல இருந்து என்னை கவனிக்க ஆரம்பிச்சாரு. மெதுவா அவருடைய படங்கள், நரசிம்மா படத்துல தான் எனக்கு முதல் அவருடைய படத்துல பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு அந்த நரசிம்மால கொடுத்தாரு. அதை தொடர்ந்து தவசி, சொக்கத்தங்கம், அப்புறம் வானத்தை போல, அதுல குறிப்பா வானத்தை போல இருக்கிற எங்கள் வீட்டில் பாடல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். என்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்வாரு. அதே போல தவசியில தந்தன தந்தன தை மாசம் பாடலாகட்டும், அல்லது வந்து வாராறு வாராறுங்கிறது, அந்த வாராறு பாடல் அவருக்காகவே, அதாவது ஒரு கதாநாயகனுக்காக நான் எழுதல, ஒரு 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 வாழ்க்கையில ஒரிஜினலா ரியலாவே ஒரு ஹீரோவா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மாமனிதருக்காக எழுதிய பாடல் தான் அந்த வாராறுங்கிற அந்த பாடல். இப்படி வந்து அவர் கூட நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் தான் இந்த நேரத்தில் அழிய முடியாத ஒரு தடங்களாக மனதில் பதிஞ்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.